Dear students, plus 2 Maths, Chapter 12, Discrete Mathematics, சனிநிலை கணிதம், Exercise 12.2, பயிற்சி 12.2, 15th sum, prove that P then negation of Q or R equivalent to negation of P or negation of Q or R அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸிங் த ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். PQR 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 cube is equal to 8. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. P then negation of Q or R equivalent to negation of P or negation of Q or R. இதுதான். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மட்டும் நான் இந்த டேப்லெட் காலம் போட்டிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா PQ மொத்தம் 8 ரோஸு. P வந்து எப்படி எழுதிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு 4 ரோஸ் T, அதுக்கு அடுத்தது 4 ரோஸ் வந்து F. அது Q வந்து ஃபஸ்ட்டு 2 ரோஸ் வந்து ட்ரூ, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த 2 ரோ வந்து F. அந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரூ FF அப்படின்னு எழுதிக்கிறோம். ஆர் வந்து ஆல்டர்னேட்டிவாக TF அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நான் வந்து நெகேஷன் ஆஃப் Q எழுதியிருக்கேன். நெகேஷன் ஆஃப் Q வந்து Tக்கு F, Tக்கு F, Fக்கு T, Fக்கு T, Tக்கு F, Tக்கு F, Fக்கு T, Fக்கு T. நெகேஷன் ஆஃப் Q எழுதிட்டேன். அதுக்கடுத்து நான் என்ன எழுதணும்னா, நெகேஷன் ஆஃப் Q ஆர் எழுதணும். அப்போ நெகேஷன் ஆஃப் Q ஆர் இது ரெண்டுக்கும் நான் போடும்போது சேமாக இருந்ததுன்னா அதே வந்துடும், மாறி இருந்தால் ட்ரூ வரணும் ஆர்க்கு. அப்போ TF அப்படின்னும்போது T, FF வந்து F, TT வந்து T, FT வந்து T, TF வந்து T, FF வந்து F, TT வந்து T வந்துடும். FT வந்து மாறி இருந்தால் ட்ரூ தான். அதுக்கு அடுத்தது P then negation of Q or R அது போடணும். அதனால் Pயையும் இந்த காலத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு தென் அப்படின்னும் போது சேமாக இருந்தால் ட்ரூ வந்துடும், மாறி இருந்தால் இதில் என்ன இருக்கோ, இந்த காலமில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். இந்த ஏரோ மார்க் இது வந்து டுவர்ஸ் இந்த ட்ரூத் டேபிளில் இந்த காலம் நோக்கி தான் இருக்குது. அதனால் இதில் என்ன வருதோ மாறி இருக்கும்போது அதை மட்டும்தான் நம்ம எழுதணும். சேமாக இருந்தால் பாசிட்டிவ், அதை ட்ரூ எழுதிடணும். ட்ரூக்கு ட்ரூ எழுதிட்டோம். TF இருக்குது, அப்போ மாறி இருக்குது. இது F இந்த ரோல் காலமில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். F எழுதிடணும். அதுக்கப்புறம் ரெண்டும் சேமாக இருக்குது. ட்ரூன்னு இருக்குது, ட்ரூ எழுதிடுறோம். அதுக்கப்புறம் ட்ரூ இருக்குது, ட்ரூ எழுதிடுறோம். அதுக்கப்புறம் FT இருக்குது, இந்த காலமில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். FF இருக்குது, அதனால் ட்ரூ. அதுக்கு அடுத்தது FT இருக்குது, இதில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது FT இருக்குது, இந்த காலத்தில் என்ன இருக்கோ அதை தான் அங்கே எழுதிக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அதாவது TF, TT, அதுக்கப்புறம் TT. இங்கே மட்டும் செகண்ட் ரோ மட்டும்தான் F வருது, மற்றது எல்லாமே ட்ரூ தான் வருது. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா நெகேஷன் ஆஃப் P ஆர் நெகேஷன் ஆஃப் Q ஆர் ஆர். இப்போ P அதே போல் நாங்கள் எழுதியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைட் தனியாக எழுதியிருக்கேன். இடம் பத்தாதுன்றதுனால தனித்தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். இதில் அதே மாதிரி P வந்து ஃபஸ்ட்டு 4 ரோஸ் வந்து ட்ரூ, அடுத்த 4 ரோஸ் வந்து F ஃபால்ஸ் எழுதியிருக்கேன். Qக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ரோஸ் ட்ரூ, அதுக்கப்புறம் FF, அப்புறம் ட்ரூ, அப்புறம் FF. ஆர் வந்து இங்கே வந்து TFன்னு எழுதியிருக்கோம். இப்போ நெகேஷன் ஆஃப் P வந்து எழுதிக்கணும். ட்ரூக்கு ஃபால்ஸு, Fக்கு ஃபால்ஸுக்கு ட்ரூ, அதுக்கடுத்து நெகேஷன் ஆஃப் Qக்கு வந்து ட்ரூக்கு ஃபால்ஸு, F ஃபால்ஸுக்கு ட்ரூ, ட்ரூக்கு ஃபால்ஸுக்கு ட்ரூ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நெகேஷன் ஆஃப் Q ஆர். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர்னு இருந்தால் சேமாக இருந்தால் அதே தான், மாறி இருந்தால் ட்ரூ. FT FF அதே சேமாக இருக்குது, அதனால் F. TT சேமாக இருக்குது, அப்படியே போட்டோம். TF
வந்து மாறி இருக்குது, ஆனால் ஆர் அப்படின்றதுனால ட்ரூ தான் வந்துடும். இதுக்கும் ட்ரூ. இது வந்து எஃப்பு, இதுக்கு வந்து ட்ரூ, அதனால் ட்ரூ. டிஎஃப் இருந்தாலும் ட்ரூ தான். இப்போ நம்ம நெகேஷன் ஆஃப் பிக்கும் இதுக்கும் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் போட போகிறோம். இதுக்கும் ஆர் போட போகிறோம். அப்படி ஆர் போடும்போது எஃப்டி இருக்குது, மாறி இருந்தால் ட்ரூ. எஃப்எஃப் சேமாக இருக்குது, அதே தான் வந்துடும். எஃப்டி மாறி இருக்குது, டி வந்துடும். எஃப்டி மாறி இருக்குது, அதே வந்துடும். டிடி இருக்குது, அதனால் ட்ரூ. அதனால் டிஎஃப் மாறி இருக்குது, ட்ரூ. டிடி வந்திருக்கு, அதனால் டி. அதுக்கடுத்து லாஸ்ட்டும் டிடின்னு இருக்குது, அதனால் டி. இப்போது இந்த லாஸ்ட்டு காலமும் ஒரே ஒரு எஃப் தான் இருக்குது. அதாவது செகண்ட் ரோவில் இருக்கிற இதில் மட்டும்தான் எஃப் இருக்குது, மற்றது எல்லாமே ட்ரூ இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு அதே தான் இருந்தது. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் வி ப்ரூவ்ட் தட் P then negation of Q or R equivalent to negation of P or negation of Q or R. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் 5 மார்க்கில் கேட்குற கொஸ்டின் இது. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.